ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போஸ் இருந்துட்டு காவியா கூட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. காவியா இருந்துட்டு இங்கே பாருங்கள், உங்களோட பாடி கண்டிஷனை நீங்கள் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று தான், என்ன லிவர் மட்டும் ரொம்பவே செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் நிறைய குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாருங்கள், குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் ஓவராக குடிக்கிறதுனால தான் உங்கள் லிவர் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் இனிமேல் குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு இங்கே பாரு ஸ்வீட் பேபி, நீ சொல்லிட்டல, இனிமேல் நான் குடிக்கிறதே நிறுத்திடுறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்காக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணணுன்னாலாம் இல்லை, ஆனால் உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் இனிமேல் குடிக்கிறத கம்மி பண்ணணும், சரிங்களா அப்படின்றாங்க. சரி பேபி, நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கவலைப்படுறேன்னா நம்மளோட ஃப்யூச்சருக்காக தான் நான் கவலைப்படுறேன், சரிங்களா அப்படின்றாங்க. சரி ஸ்வீட் பேபி, நீ சொல்லிட்டுல, கண்டிப்பாக நான் இனிமேல் நான் குடிக்கிறதே நிறுத்திடுறேன். நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, இன்னும் நான் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, நான் இதை சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. சரி ஸ்வீட் பேபி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடா இந்த பொண்ணு இவ்வளோலாம் ரொம்பவே உஷாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, ஆமாம்மா, இவ ரெண்டாவது சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருந்தா, ஆனால் நான் அதுக்குள்ளே பேச்சை மாற்றி இப்போ ஃபோனை வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இவ இனிமேல் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லம்மா, இவ என்னம்மா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், ஆமாடா, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குமானே டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடா, இதுக்கு மேலே நீ ரொம்பவே உஷாராக இருக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுலேருந்து பழகிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தாண்டா நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இவ்வளோ பெரிய சம்மந்தம் நம்மளை விட்டுட்டு போயிட்டுண்டா, பார்த்து சூதானமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நானும் அதே தான்மா யோசித்தேன், இனிமேல் நான் பார்த்து பழகணுமா, அவகிட்ட பேசுறதுலேருந்து அவகிட்ட நடந்துக்கிறதுலேருந்து எல்லாமே நான் மாற்றணுமா, அப்படி மாற்றினா மட்டும்தான் அவள் என்னை நம்பவா, இல்லைனா கண்டிப்பாக அவள் என்னை நம்பவே மாட்டா. என்னை பார்த்தபோது என்னை பற்றி எல்லாமே கரெக்டாக அப்படியே சொல்கிறாமா, அவளுக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுனால உங்களை எல்லாருமே நான் மன்னிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அப்படியே நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு, என்னடா தம்பி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் கேட்டால் ரொம்பவே டேஞ்சரான பொண்ணு மாதிரி தான்டா தெரியுது, நீ பார்த்து சூதானமாக நடந்துக்கோடா அப்படின்றாங்க. சரிக்கா, நான் பார்த்து என்னோட ஸ்வீட் பேபியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்கடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருடா, பார்த்து ஒவ்வொரு அடியும் நீ பார்த்து வச்சாதான் உன்னோட லைஃப்பில் இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராமல் நீ இனிமேல் பணக்காரனாக இருக்கிறதுக்கு வழி இருக்க முடியும். இந்த மாதிரி நீ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை மாட்டிக்கினா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காதுடா, இவகிட்ட நம்ம எல்லாத்தையுமே பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், சரியா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போஸ் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு, அந்த தமிழ் செல்வியை பார்த்து பேசினமா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி சொன்னதெல்லாம் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம போஸ் இருந்துட்டு, நான் போயிட்டு இருந்தேம்மா, அந்த தமிழ்ச்செல்வி வழியில் காய் கொண்டு போயிருந்தா, அப்போன்னு பார்த்து அந்த வேலைக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அவ ரொம்ப பார்த்து ரொம்ப பொறாமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன்னா, அவ அந்த தமிழ்ச்செல்வின்றவ என்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்காமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவ என்கிட்ட ஒரு சவால் இட்டிருக்காமா, என்னன்னு தெரியுமாம்மா, நம்ம பெரியப்பா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லைம்மா, அதில் 1 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது, அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விடுறாம்மா. நானும் அதே தான் சொல்லிட்டு வந்தேன், நானும் சவால் விடுறேன் அப்படின்றமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னடா வம்பு பண்ண அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பெரியப்பா 1 கோடி ரூபாய் கொடுக்குற விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன், அதுவும் காட்டுக்கு போயிட்டு நான் அதாவது மருந்தெல்லாம் நான் தான் கொண்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கா
இருக்காங்கல்ல, அந்த விஷயத்துக்காக தான் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னம்மா. அதுக்கு ரொம்பவே திமிரா அவ என்னன்றா, காட்டுல என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் நீ என் தலையில கட்டைய வச்சு அடிச்சுட்டு என்கிட்ட இருந்து எல்லா மருந்தையும் புடுங்கிட்டு போயிட்டு தானே இப்படியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டம்மா. நான் தான் அவகிட்ட அவளை தலையில அடிச்சு மருந்து கொண்டு வந்தேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சம்மா. இதை வெளியே போய் சொல்லு, உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டோமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. டேய், என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? இப்ப பாரு, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. காட்டுக்குள்ள நீ தான் அவ தலைமண்டியில அதாவது அடிச்சுட்டு அவகிட்ட இருந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நீ தான் எல்லாரும் உசிரையும் காப்பாத்தின மாதிரி எல்லாமே இப்படி நார்மலா போயிட்டு இருந்துச்சு. இப்ப தேவையில்லாம அவகிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பேசி வச்சு இப்ப அவ என்ன பண்ண போறானே தெரியல. உனக்கு என்ன புத்தி எது கெட்டு போச்சாடா? எதுக்காகடா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காமா? சும்மா அவளை வெறுப்பேத்தலாமா தான் பேசலாம் போனேன். ஆனா இவ இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா அப்படின்றாங்க. இங்க பாருடா, அவ ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா என்னடா நம்ம பண்றது? என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மலர் இருந்துட்டு என்னாச்சு தமிழ், எதுக்காக ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்க? வழக்கமா இந்த மாதிரி இருக்க மாட்டே, ரொம்பவே கலகலன்னு வந்து என்கிட்ட பேசுவ. அதே மாதிரி காலேஜ்ல எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, ஏதாவது நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே பேசுவ. ஆனா நீ எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். இல்லை தமிழ், நீ மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும் நல்லா தானே இருந்த. நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்ட அப்புறம் ஏன் இதுக்கு இந்த மாதிரி பண்ற? நீ இதெல்லாம் பண்ணவே மாட்டே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு தமிழ், நீ எல்லா உண்மையா சொல்றியா இல்லை என்னன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நான் வர வழியில போஸை பார்த்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மலர் இருந்துட்டு, அவன் ஏதாச்சும் உன்னை திட்டுனானா, ஏதாச்சும் பண்ணானா? சொல்லு மலரு, சொல்லு தமிழ், நம்ம ஏதாச்சும் அவனை பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, அவன் என்னை எதுவுமே பண்ணல, அவன் என்கிட்ட சவால் விட்டுட்டு போறான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, என்ன சவால் விட்டுட்டு போனானா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் மலர்கிட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி தான் பெரிய மாமா அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம். அவன் செய்யாத ஒன்றுத்துக்கு அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறத நினச்சி எனக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. இதை வச்சு என்கிட்ட எப்படியெல்லாம் பேசிட்டு போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலரு, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல மலரு, நீ ஏதாச்சும் ஒன்று புரிகிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அதாவது காட்டுக்குள்ள நான் போயிட்டு எல்லா மருந்தையும் கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து என்னோட தலைமண்டியில யாரோ அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க. அது யாரு தெரியுமாக்கா? அது எல்லாமே போஸ் தான். அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் வீட்டில் சொல்லாமல் இருந்தேன்னா, இதெல்லாம் அதாவது யாரோ ஒருத்தர் மருந்தை எடுத்துகிட்டு போய்கிட்டு கரெக்டு டைமில் கொடுத்தாங்களே, எல்லாரும் உசுரும் காப்பாற்றினாங்களே, அதுக்காக மட்டும்தான் நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைக்கா. ஆனால் இதை வச்சு இவங்க இப்படி ஒரு பிளானை போடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. இவன் செய்யாத ஒன்றுத்துக்கு எதுக்கு மாமா இவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்? அது நடக்கவே கூடாதுக்கா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, என்ன மலர், தமிழ் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, என்ன மாமா எதுவும் சொல்லலையே மலர், எதுவும் தமிழ் சொல்லலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு மலரு, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், நீங்க தமிழ் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். இப்போ அவ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, தமிழ் சொல்றது எல்லாமே உண்மைதான். அதாவது மாமா கிட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தான் அந்த போஸ் பையன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக போஸ் பையனை இந்த வீட்டை விட்டே துரத்துருவாங்க. வீட்டில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்றதுக்காக தான், அதே மாதிரி பெருமை பீத்தக்கூடாதுன்றதுக்காக தான், அது ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் வாயை திறக்காம அமைதியே இருந்திருக்கா அப்படின்றாங்க. அதனால தான் அவள் காட்டுக்குள்ளே மயங்கி கிடந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம போஸுக்கு பயங்கரமாக, அதாவது போஸ் இல்லை, நம்ம சேதுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல போஸோட உண்மை எல்லாத்தையும் நான் அப்பா கிட்ட இப்பவே சொல்றேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இதை கேட்ட நம்ம
தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருக்கக்கா, யாருமே இந்த உண்மையை போயிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக சொல்லணும்? வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே இப்போ வரைக்கும் நான் எதுவுமே வெளியே சொல்லாமல் இருந்தேன். இப்போ மட்டும் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் இதை வச்சு 1,00,00,000 வாங்க போகிறான், அது நடக்கவே விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ், அதாவது யார் நம்ம சேது சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருக்கா, எந்த விஷயத்துக்காக நான் இது வரைக்கும் வீட்டில் சொல்லாமல் இருந்தேனோ அந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேல் மெயின்டைன் பண்ணுவேன். ஏதோ 1,00,00,000 கொடுக்குறாங்க அப்படி தானே, அதை வச்சாவது அவங்க அதாவது எந்த திமிரும் பண்ணாமல் ஒழுங்காக அதை வச்சு பொழைக்காமல் இப்போது திமிரு பண்ணிட்டு இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக அவங்களோட ஆணவமே அவங்கள அழிச்சிடும், நாம் எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே சொல்லாதீங்க, இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன், இந்த வேலையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் சொல்லவும், போஸ் இருந்து அதாவது சேது சொல்லவும், இங்கே பாருக்கா, இங்கே பாரு மலராக்கா, நான் இந்த விஷயத்தில் இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? கண்டிப்பாக நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அதாவது உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கம்பல் பண்ணி எனக்கு கேட்டதுனால தானே இந்த விஷயத்த சொன்னேன். இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு நீங்கள் வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், யாரும் எனக்காக போயிட்டு கேட்க தேவையில்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது இருந்துட்டு இங்கே பாருங்க, யாருக்காகவும் நான் போல, என்னோட அப்பாவை ஏமாந்துடக்கூடாது, ஒரு பொய்யான ஆளுக்கு அந்த 1,00,00,000 போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க, அப்படி யாருமே நினைக்க தேவையில்ல, அதே மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு யாரும் ஃபீலும் பண்ண தேவையில்ல, நாங்கள் என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருக்கா, நான் சொன்னதான், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, தமிழ் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் இப்படி சொல்லுவா, அதுதான் அவங்க ஆணவத்திலே அழிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஆணவத்திலே கண்டிப்பாக அவங்க திமிராலே அழியிட்டோம், விடுங்க. அவங்க ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது பொறுமையாக அதை எப்படி வச்சு நம்ம வாழ்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அது தெரியாமல் அவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நீங்கள் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறது தான் நல்லது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே கேவலமாக நம்ம தமிழ்கிட்ட இருந்து மருந்தெல்லாம் கொண்டு வந்து நான் தான் எல்லாரும் உசிரையும் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமை பற்றிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியல அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அதாவது இந்த விஷயத்த வெளியே சொன்னாலையும் தமிழில் தான் காரி துப்புவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம போஸ் மூஞ்சில தான் காரி துப்புவாங்கன்னு நம்ம போஸுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது தெரியாமல் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவுத்திரியும் தாமரையும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இவளுக்கு எப்படியோ மருந்து, அதாவது 1,00,00,000 மருந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுனால இவங்களுக்கு 1,00,00,000 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பெரிய சம்பந்தமா நடக்க போகுது. இதெல்லாம் தடுத்து எப்படிதான் நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இது நடக்கவே கூடாது, கண்டிப்பா இது நடக்கக்கூடாது, இவங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு போயிட்டு அதாவது தண்ணி குடிக்கலான்னு கீழே போறாரு. கீழே போன உடனே நம்ம தாமரை இருக்காங்க, தாமரையை பார்த்துட்டு பக்கம் போ, எவ்வளோ பெரிய ஆள் வரேன், உனக்கு கண்ணு தெரியல, அங்கே பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காத, இவ்வளோ பெரிய ஆள் போகிற போது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட வம்பு இழுக்கவும், இதை பார்த்தா நம்ம சாவுத்திரி வந்துட்டு பயங்கர கோவத்தோட, டேய் என்னடா உனக்கு இவ்வளோ பெரிய கொழுப்பு, எதுக்காகடா என்னோட பொண்ணுக்கிட்ட இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க, நான் எம்எல்ஏவோட மருமக, அதுவும் இல்லாமல் எனக்கு 1,00,00,000 வரப்போகுது, நான் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் மதிச்சு தானே ஆகணும், இங்கே பாருங்கள், இனிமேல் மதிப்பு கொடுக்கலன்னா உங்களை நான் காலடியில் போட்டு மிதிச்சிருவேன் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா உங்களுக்கு இந்த வீட்டில் இடமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரி அசிங்கப்படுத்துவோம். இங்கே பாருடா, ஆணவத்தில் ஆடாத, கண்டிப்பாக இது எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்ப தாமரை இருந்துட்டு நம்ம சாவுத்திரிக்கிட்டே, இங்கே பாருமா, இவங்க வெட்டி வீராப்பில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் நடக்காது, அப்போ தான் இவங்களுக்கு அப்போ தெரியுமா, அப்போ நம்ம கெத்த நம்ம காட்டிக்கலாம், இங்கேருந்து வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போடு அங்கேருந்து கிளம்புறாங்க தாமரையும் நம்ம சாவுத்திரியும். அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு, இங்கே பாருமா, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது, கல்யாணம் நடக்காதுக்கு முன்னே இவ்வளோ அலப்பறேன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா இந்த அலப்பறையை தாங்கவே முடியாதுமா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுமா, அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே
மாட்டேமா அப்படின்றாங்க. இங்கே பாரடி, நானும் அதை தாண்டி நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி, அதாவது நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருமா, போஸோட உண்மையெல்லாம் நம்மளே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாமா? இப்போ நம்மளே சொன்னால் என்ன, அவன் என்ன நம்மக்கிட்ட வந்து கத்தவா போகிறான்? அப்படி கத்தினாலையும் நீ வந்து என்கிட்ட எப்படியெல்லாம் பண்ணலடா, அதனால தான் உன்னோட கேரக்டர்லாம் பற்றி அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதனால தான் அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா? இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, கண்டிப்பாக இது அண்ணனுக்கு அதுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை. இது அதாவது நம்ம மூலமாக எதுவுமே பண்ணாமல் நம்ம வேற யார் மூலமாவது பண்ணலாம், கண்டிப்பா இதை நம்ம பண்ணியே தீருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, அதாவது நம்ம தாமரர்கிட்ட, அதாவது சாவுத்திரி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, சரிடி கண்டிப்பா அது நாளைக்கே நான் ஏற்பாடு பண்றேன்டி, ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் இந்த ஆட்டத்தையே குழைச்சி விடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போட போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேது இருந்துட்டு இந்த போஸ் பண்ண வேலையெல்லாம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் போயிட்டு அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலும், ஆனா இவ இப்படி பண்றாளே, இவ ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல, இப்படி இருக்கிறதுனாலதான் இவ இப்படி இருக்கா, இவ செஞ்ச பெருமையை எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சா மகாராணிக்கு அப்படியே ஒரு படி மேல ஏறிடுவா போல, அதனாலதான் எதுவுமே சொல்ல விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த போஸ் பையன் ஏதாச்சும் அதிகமா பண்ணட்டும், அதுக்கப்புறம் நானே எல்லா உண்மையும் அப்பா கிட்ட சொல்லிட்டு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, என்னம்மாம்மா தனியாக பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன தமிழ் அக்கா கூட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ வேற தனம் அமைதியாக இரு, நான் எதுக்காக அவ கூட பேச போகிறேன், அவள் என்கிட்ட நார்மலாக பேசினாவே என்னால் தாங்க முடியாது, இதில் வேற ரொமான்ஸாக வேற பேசுவான்னு சொல்றிய நீ, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சித்ரா இருந்துட்டு, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த பொண்ணு வேற இப்படியெல்லாம் பேசுதே, அதே மாதிரி இந்த கல்யாணம் நடந்தாதான் மாமா 1 கோடி ரூபாய் கொடுப்பாரு, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, எனக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்காது போலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, என்னாச்சுமா, எதுக்காகமா இப்படி இங்கோ அங்கோ நடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடி, ஒரு பக்கம் உங்கள் அத்தைக்காரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாம்மா, அவ ஒரு பக்கம் செம்மையா வயிற்றுச்சல் இருக்கிறா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா இந்த வீட்டு மருமகளால் தான் இது எல்லாமே நடந்துச்சு, இந்த கல்யாணத்தை பார்த்து நடத்துங்கன்னு வேற பேசிட்டு இருந்தா, கண்டிப்பா இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி, அதாவது இதெல்லாம் கேட்டே சித்ரா அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, ஆமாடி, அவ எந்த சாக்க சிக்குமோன்னு இருக்கா, கண்டிப்பா ஏதாச்சும் அதாவது இந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா போஸோட உண்மையை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இவகிட்ட சொல்லிடுவா, இவகிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதனே தெரியலடி, இதெல்லாம் பார்த்தா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி எப்படி வெளியே வரப்போறேன்னு எனக்கு தெரியல, எப்படியோ ஒண்ணு கடவுளே, இந்த கல்யாணம் மட்டும் நல்லா நடந்தா சரி கடவுளே, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோபமா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமியை ஃபோன் பண்ணுறாங்க போஸுக்கு. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு, சொல்லு ஸ்வீட் பேபி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் சும்மா தான் கால் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நேரம் காவியாவும் போஸும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமாக வயிற்றுச்சல் ஆகுது. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அதாவது யார், நம்ம சாவித்திரிக்கிட்டேம்மா, அவன் ரொம்ப ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காமா, அவனை பார்த்தா எனக்கு எரிச்சலாகுதுமா, இது நடக்கவே கூடாது, ஏதாச்சும் பண்ணுமா நீ ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், போஸோட உண்மை எல்லாத்தையும், அவனோட கேரக்டர், அவன் எப்படியெல்லாம் இருப்பான், அவனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி யாரு, அவன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியை எப்படி கல்யாணம் பண்ணான் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நான் அந்த பொண்ணுகிட்ட தெரிய வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ கண்டிப்பா பாரு, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே
சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன்டி, அந்த பொண்ணுக்கு தான் நீதி நேர்மனா ரொம்ப பிடிக்குமாச்சு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ எவ்வளோ திமிரா மாமா முன்னாடி காலெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு திமிரு அதிகமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இங்கே பாருமா, எனக்கும் அதுதான்மா தோணுச்சு. கண்டிப்பாக இது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. தூங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக எழுறாரு. ஆனால் நம்ம போஸுக்கு தெரியாது இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை, அதாவது இவர் தலையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் தலையில் இப்படி ஒரு பிரச்சனை வெடிக்குதுன்னு தெரியாமல் ரொம்பவே சந்தோஷமாக எழுந்து உட்காந்து காலையில் ரொட்டீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த பொண்ணு இருந்துட்டு காவியாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி காலையிலேயே ஃபோன் பண்ணுறதுனால ரொம்பவே பதட்டமாக ஃபோன் எடுத்து, யார் இவ்வளோ காலையிலே நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர், அதாவது சாவித்திரி ஏற்பாடு பண்ண பொண்ணு இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்களை கட்டிக்க போகிற, அதாவது உங்கள் போஸ் தானே நீங்கள் கட்டிக்க போகிறவர், அவரை பற்றி நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நேரில் பார்க்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கட்டிக்க போகிறவரை பற்றி எனக்கு சொல்ல போகிறீங்களா? இங்கே பாருங்கள், என்னை கட்டிக்கிற போகிறவரை பற்றி எனக்கு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். எதுக்காக நீங்கள் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உங்களை கட்டிக்க போகிறவரோட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்னை பார்க்க வரீங்கன்னா வாங்க, அப்படி இல்லையா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட நம்ம காவியாக்கு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கள், எனக்கு எந்த உண்மையும் தெரிய தேவையில்ல, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன, நீங்கள் அவனை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கோங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்ட காவியாக்கு காலையே மைண்டு ப்ரெஷர் வந்து அப்படியே ஏறிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நம்பருக்கே திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே வரணும்னு சொல்கிறீங்க, அங்கே வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஹோட்டலை எடுத்த சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க, நான் அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் காவியாக்கு பயங்கரமான ஒரு கோவம். என்ன விஷயம், எதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இவரை பற்றி ஏதாச்சும், அதாவது இவரை பற்றி ஏதாச்சும் உண்மையே இருக்குமோ, இவர் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காரோ, இதெல்லாம் என்கிட்ட தெரிய வைக்கணும்னு யாரும் நினைக்கிறாங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு போய் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா உண்மையும் அவகிட்ட போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கான என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு குளிச்சு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாவித்திரி ஏற்பாடு பண்ண பொண்ணு இருந்துட்டு, அதாவது சாவித்திரிக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கு சொன்னேன். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு எனக்கு எல்லா உண்மையும், அதாவது அவரை பற்றி எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்காக இப்படி கால் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி திட்டுற மாதிரி திட்டுச்சு. எனக்கு என்ன வந்துச்சு, உங்கள் கட்டிக்க போகிறவ பற்றி நீங்கள் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அப்படி இல்லையா விட்டுருங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணையும் ஃபோன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபோன் பண்ணி, நீங்கள் யார், நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்டுச்சு. அதனால் ஒரு ஹோட்டலுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஹோட்டலுக்கு வாமான்னு சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சூப்பர், இதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் அந்த போஸை பற்றி சொல்லி நீ கரெக்டாக இந்த வேலையை பார்த்துட்டா உனக்கு நிறைய பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரிங்க மேடம், கண்டிப்பாக நான் இந்த வேலையை சூப்பராக முடிச்சிருவேன், நீங்கள் எனக்கு பேசின பணத்தை நீங்கள் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் மேம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ பணத்தை பற்றி கவலையே படாத, உனக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருதேன், ஆனால் இந்த வேலையை மட்டும் நீ சக்ஸஸாக முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் உனக்கு பணமே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை முடிச்சிருவேன், கண்டிப்பாக நீங்கள் பணத்தோட நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த காவிய பொண்ணும் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுது. கிளம்பின உடனே நம்ம சிற்றரசு இருந்துட்டு, என்னம்மா எங்கே காலையிலே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா, என்ன காலையிலே உனக்கு முக்கியமான விஷயம், நம்ம அதாவது அந்த
அமைச்சர் வீட்டுக்கு போகணுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம கல்யாண விஷயத்துல பத்திரிக்கை அடிக்கிறத பற்றியெல்லாம் எங்கே கல்யாணம் பண்ணுறத பற்றியெல்லாம் பேச போனோம். நீ எங்கே போகிற காலையிலே அங்கே போயிட்டு வரணும். இல்லைப்பா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு போயிட்டு பேசுகிறாங்க. நம்ம சாவித்திரி பேசுகிறத கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு, அதாவது சாவித்திரியும் கிளம்பிடுறாங்க. அந்த சாவித்திரி ஏற்பாடு பண்ண பொண்ணும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு காவியா இருந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாங்க உங்களை பார்த்துட்டேன், இங்க என்ன பின்னாடி திரும்பி பாருங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டேபிள்ல உட்காந்துட்டு இங்க பாருங்க என்ன விஷயம், எதுக்காக நீங்க அப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் அதாவது போஸை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் நான் அப்படின்றாங்க. அப்படி என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், போஸ் ஒரு பக்கா பொறுக்கி. அவன் செய்கிற வேலை எல்லாமே ரொம்ப கேவலமாக தான் செய்வான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த கல்யாணம் எப்படி தெரியுமா அவனுக்கு நின்றுச்சு, அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை அதாவது லவ் பண்ணுறான்னு ஏமாற்றி அவன் அந்த பொண்ணை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏமாத்திட்டு தான் இன்னொரு பெரிய சம்பந்தமா இது ஏற்பாடு பண்ணிருந்துச்சு. அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச அமைச்சர் அந்த வேலைக்கார பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் செஞ்ச ஒவ்வொரு கெட்ட விஷயத்தையும் அவன் பண்ண எல்லா வேலைங்களும் ஒவ்வொன்றத்தையும் சொல்ல நம்ம காவியாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு பயங்கரமான கோவத்துல அதாவது பாதியிலே எழுந்து போயிடுறாங்க. இங்க பாருங்க இன்னும் இருக்கு, எதுக்காக பாதியிலே எழுந்து போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிற்றரசு வந்துட்டு கால் பண்றாரு. இங்க பாருமா, நாங்க அமைச்சர் வீட்டுக்கு போயிட்டோம், நீ எப்போ வரமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பா இந்த ஆண்டவேப்பா, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பெரியவர்கிட்டையும் எல்லாரும் முன்னாடியும் சபையிலேயே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம அதாவது போஸுக்கும் சரி நம்ம ராஜாங்கத்துக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு என்ன முடிவெடுப்பாரு, ராஜாங்கத்தை விடுங்க, நம்ம காவியம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.